இன்று தம்பி விஜய் கட்சியின் முகவர்கள், வாக்குச்சாவடி முகவர்களின் மாநாடு நடைபெற்றது. அவர் களத்தில் இறங்கி வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் காணொலியில் இருந்து கொண்டு புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இல்லாம ஒர்க் ஃப்ரம் ஃபீல்டுக்கு வந்தது மகிழ்ச்சி. மச்சான் யாரும் பார்க்கலல்ல, இங்க 100 பேர் யாரும் பார்க்கல. ஏனென்றால் ஒரு அரசியல் கட்சி களத்திற்கு வந்து மற்ற அரசியல் கட்சிகளை சந்திக்க வேண்டும். உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அந்த வகையில் ஒரு ஆரோக்கியமான போட்டி தமிழகத்தில் நிலவ வேண்டும். இன்னும் கடுமையாக அவர்கள் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் முதல் எதிரி அவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை. அடி பாவி மகளே. தம்பி விஜய் கட்சிக்கு இன்னொரு வேண்டுகோள், இந்த நாட்டை பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக ஆண்டு கொண்டு இருக்கிறது. சம்பிரதாயத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும் என்று நினைக்காமல் உங்கள் முழு எதிர்ப்பையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிடம் காண்பிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? இன்னொரு வேண்டுகோள், இன்னைக்கு நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த வாக்கு அளிக்கும் வயதிற்கு உட்பட்டவர்கள் கூட அங்கே நிறைய பேர் காணப்பட்டார்கள். ரொம்ப வாடுறானே, நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட உராசிட்டே இருக்கு. அதனால் குழந்தைகள் அணி என்பதை நீங்கள் விடுத்து அவர்களை அரசியலுக்குள் கொண்டு வரலாம். அவங்க படிக்க வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை வைக்க வேண்டும். தம்பி விஜய்க்கு இன்னைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். துடிப்பாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் படிப்பதை அவர்கள் விட்டுவிடக் கூடாது. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? உங்கள் பின்னால் தொண்டர்களாக இல்லாமல் ரசிகர்களாக வந்து அந்த படிப்பை விட்டுவிடக் கூடாது. வாசிப்பதை விட்டுவிடக் கூடாது என்ற நீங்கள் கருத்தை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஆளை யாரு நினைச்ச? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? அவன தெருவுல மேற சூரியனாயா? எதையோ திங்கிற பண்ணியா? போலீஸ் முகர கழுதியா? வந்துட்டாயா. எங்கள் வெற்றி தலைவர் சென்னையில் இருந்து பறந்து வந்தார். பறக்கிறேன் சார். வானத்துல பெல் அடிக்கிற புறா வழி விடுத்து பாருங்க. எங்கள் வெற்றி தலைவர் சென்னையில் இருந்து பறந்து வந்தார். அது பறவை அல்ல, நம்முடன் பேசி பழகும் ஒரு மனிதன்தான் என தெரிந்ததும் அண்ணாந்து பார்த்த கோவை மக்கள் அசந்துதான் போய்விட்டனர். இதேபோல் 400க்கும் மேற்பட்ட சாகசங்களை கைவசம் வைத்திருக்கும் அவர் விமான நிலையத்தில் இருந்து மக்கள் கடலில் மிதந்து வந்தார். இன்றைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்கின பிறகு ரோட் ஷோ பிளான் பண்ணவே இல்லை. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். இவையெல்லாம் தேர்தல் அன்று ஓட்டுகளாக மாறி அந்த வாக்குச்சாவடிகளை வெற்றி சாவடிகளாக நீங்கள் மாற்றி காட்டுவீர்கள் என்ற அசாத்தியமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அங்க கேபிள், எலக்ட்ரிசிட்டி கேபிள்லாம் இருக்குது. தயவு செய்து பொறுமையா அந்த பக்கம் வந்துருங்க. கேபிள் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது. தயவு செய்து அந்த பக்கம் வாங்க. அங்க நிறைய வயர்ஸ் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக சொல்றேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அங்க நிறைய வயர்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் வந்துருங்க. எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது, நவுத்துருங்க. தமிழ்நாட்டின் வருங்காலம் நாளைய தீர்ப்பு. எவ்வளவு நடிச்சாலும் உனக்கு 1500 ரூபா தான் பேமெண்ட். இப்ப புதுசா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, 100 ரூபா ஏத்துவாங்க, 1600. 2026 இதை எங்க பிடிக்கிறான் முதலமைச்சர்.
இவன் வேற காலையிலேயே வீடியோ பிடிக்க வந்துட்டான். எதுக்கு தான் வரணும்னு தெரியல. ஆய் வேற முட்டுது. இந்த குளிர்ல ஆய் போனா வரவும் வராது. அண்ணா என்ன விட்டுடுறா, நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன்டா. உன் மூஞ்சி 5 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியாதுடா. சொன்ன புரிஞ்சு. நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம்னாலே இப்ப எல்லாருக்குமே ஒரு பயம் எல்லாமே வந்துடுச்சு. நான் சாகணும்னு நினைக்கிறப்பலாம் என் மச்சான தான் நினைச்சு பாப்பேன். இந்த நாயே உயிரோடு இருக்கிறப்போ எனக்கு என்ன கேடு? நான் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பேன். இன்றைக்கு மாவட்ட செயலாளருக்கு வந்து நம்ம கொடுக்க போறோம். அதுல ஒவ்வொரு நீங்க பாத்திருப்பீங்க, ஏன் சேர தூக்குறீங்க? சேரவை. இவர் சாதாரண திருட இல்லையா, பக்கா திருட. எதுக்கு தூக்குறீங்க? என்ன காரணம்? இப்பதானே சொன்ன வைங்க சேர கீழே. அப்படியாடா மயிறு? சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. வைங்க முதல்ல சேர முதல்ல கீழே வைங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒழுக்கமா இருக்கணும். இதே உட்காந்து நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. ஏன்னா நம்மள மீடியாலாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஒழுக்கம் அதுதான் தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும். அந்த விளையாட்டுத்தலம் போகவே இல்லப்பா. இந்த இந்தியாவில் மிக பழமை வாய்ந்த கட்சிகள் காங்கிரஸ். 100 வருடங்களுக்கும் மேற்பட்ட ஒரு காங்கிரஸ். அதன் பிறகு தேசிய கட்சியாக பிஜேபி 1925களில் RSS மூலம் உருவாக்கப்பட்டு ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்தது உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். எமர்ஜென்சி மூலம் கட்சியுடைய வேர்கள் ஊடுருவி இன்றைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய 100 வருடங்களுக்கும் பல சிந்தனை கொண்ட ஒரு பழைய கட்சி தமிழகத்தில் நீதி கட்சி மூலம் உருவாகி அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு 100 வருடங்களை கடந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம். நான் என்ன சொல்ல வரேன்னா, கை சிக்கியது கூட தெரியாமல் சட்டென கதவை இழுத்து மூடிய டிவிகே தலைவர் விஜய். ஆசை ஆசையாக கார் பின்னாலேயே ஓடி வந்த டிவிகே தொண்டர்கள் கை சிக்கியது கூட தெரியாமல் சட்டென கதவை இழுத்து மூடிய டிவிகே தலைவர் விஜய். ஏதோ காரியம் மாட்டான்னு தொங்குறாங்க, தொங்கிட்டு போறாங்க. கூட உனக்கு என்ன? நாங்கள் இப்படி வேனிலே தொங்குவோம், இப்படி வீதியிலே தவறி விழுந்தாலும் விழுவோம், ஆனால் கொள்கையில தவற மாட்டோம் என்பதை வெட்டப்படி போட தெரிவித்துக் கொள்கிறேன். டே பெருசு கூப்பிட்டு வாங்கடா. டே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தற்பொழுது கோவை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். அவருக்கு திமுகவின் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதனுடைய காட்சிகளைத்தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் இன்று நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து வரக்கூடிய அவருக்கு வழிநெடுகிலும் கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் என அனைவருமே அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். கோவை ஆஸ்புரம் பகுதியில் உள்ள சர்வதேச தரத்திலான ஹாக்கி விளையாட்டு மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டு விழாவில் சரியாக 4 மணி அளவில் அவர் பங்கேற்கிறார். புதிதாக உருவாக உள்ள சர்வதேச தரத்திலான ஹாக்கி விளையாட்டு மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் இன்று அவர் அடிக்கல்லையும் நாட்டுகிறார். அதே போல மாலை 5 மணி அளவில் சிவானந்தா காலனி குடும்பமா பண்டிகைகளை கொண்டாடுற மாதிரியும் நமக்காக குடும்பமா வந்து ஓட்டு போடுற மக்களும் அதை கொண்டாட்டமா அதை செய்யணும். அப்படி ஒரு மைண்ட் செட்டை நீங்க மக்களுக்கு நீங்க ஏற்படுத்துங்க. and then you will see TVK is not just another political party but a liberation rally. என்ன சார் கலாணிப்பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? ஒண்ணு நம்பி வாழுங்க, இல்ல நம்ப வச்சு வாழுங்க. ரெண்டு கட்ட நான் வந்தா என்னன்னு அர்த்தம்? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy bugger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.